தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், அங்கங்கே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். கோவிலினுடைய வளாகத்தில் திருத்தேர் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பேச கிடைத்த வாய்ப்பு என்பது எனக்கு இறைவன் கொடுத்த பெருங்கொடை என்றே நான் நினைக்கின்றேன். எத்தனையோ ஊர்ல தேரை பார்த்திருக்கோம். இதை விட பெரிய தேர்கள் கூட ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நெல்லை மக்களினுடைய முயற்சி ஒன்றினால் மாத்திரமே நகர்கின்ற தேர் என்பது நம்முடைய ஊரிலே இருக்கிற இந்த தேர் தான். கேட்கிற பட்டிமன்றம் பேசுறவங்கள நீங்க பேச கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நாங்க எங்களுக்கு கைதட்டல் வேணுங்கிறத கேட்டே வாங்கிப்போம். அதுக்கெல்லாம் நாங்க தயங்க மாட்டோம். என்னன்னா, பேச்சு என்பது தனியா செய்கிற கலை அல்ல. மற்ற எந்த கலையையும் தனியா செய்யலாம். இப்போ இதற்கு முன்னாலே இங்க பாடல் இசை நிகழ்ச்சி நடந்ததா? ஒரு இசை கலைஞருக்கு கொஞ்சம் அவர் வீட்டுல கூட தனியா கதை மூடிட்டு அவர் பாடலாம். அப்படிதானங்க? நீங்க எல்லாரும் மௌனமாவே இருக்கீங்க. இப்போ ஒரு நடன கலைஞர்னு வச்சுக்கோங்க, அவர் வெறும் நடராஜர் சிலை முன்னாடி கூட நடனம் ஆடலாம். நம்முடைய மண்ணுக்கு என்று ஒரு வாசம் உண்டு. நம்ம ஊரினுடைய தண்ணீருக்கு என்று ஒரு வீரம் உண்டு. நாம இப்ப வேற எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் போய் வசித்தாலும் இந்த மண்ணிலே வந்து கால் வைக்கிற போது அதிலே நமக்கு கிடைக்கிற ஒரு இனிமை, ஒரு அன்பு, ஒரு நெகிழ்வு, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது எத்தனையோ கோவில்களில் மதம் கடந்து மொழி கடந்து கூட பிரார்த்தனைகள் 90 வருஷம் 100 years old. எங்க கோவில்ல 1000 வருஷம் 1500 வருஷம் தான். இந்த கோயில் வந்து 1000 சொல்ல முடியாது. 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவரே இது திருநெல்வேலி பதிகம் என்று பாடியிருக்கிறார் என்றால் அதற்கும் காலத்தால் முற்பட்டது. அப்போ நடந்த சம்பவம் தான் அந்த சின்ன சந்நிதி, ஆதி மூலவர் சந்நிதிக்கு முன்னாடி அந்த சிவனுக்கு இந்த படைக்கணும், இந்த நெல் சோற்றை படைக்க வேண்டும் என்று எங்கிருந்தோ இருந்த மண்ணில மழை வருகிறது. அப்படியே ஓடி வர, ஐயோ நெல்லு நனைஞ்சு போயிருமோன்னு ஓடி வர, வந்து பார்த்தால் கட்டம் கட்டியது போல அந்த ஒரு இடத்தில் மாத்திரம் வெயில் காய்கிறது, சுற்றியும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் நெல்லுக்கு வேலி கட்டிய எங்களினுடைய சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற்ற ஸ்தலம். பெருமக்களை, நீங்க இவ்வளவு பேர் கூடி இருப்பதை பார்க்கிற போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டில் நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகள் பார்த்தீங்களா? ஒரே ஊர்ல தான் இருப்போம். ஆனா பக்கத்துல சில சமயம் வேற வேற மொழி பேசுறவங்க கூட இருப்பாங்க, வேற வேற வகுப்பை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, வாழ்க்கை தரம் வேற வேறையா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப வறுமையில இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, வீட்டு வாசல்ல 3 கார் நிற்கும், இன்னொருத்தனுக்கு சோறுக்கு வழி இருக்காது. சில பேர் நடுத்தரமா இருப்பாங்க, ஒரு வீட்டுல திருமணம் ஆயிருக்கும், ஒரு வீட்டுல திருமணம் இருக்கு. எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்களேன். இது போல உலகத்திலே இருக்கிற எந்த நாட்டிலே கூட இந்த அளவு டைவர்சிட்டி என்று சொல்லுகின்ற வேறுபாடுகள் வேறு எந்த நாட்டிலுமே இருக்க முடியாது. அத்தனையையும் ஒன்றாக இணைப்பது என்னவென்றால் நம்முடைய கோவில்களும் நம்முடைய மண்ணிலே இருக்கிற நம்முடைய பக்தியும் தான் நம்ம இங்க இருக்கிறாள் என்னுடைய தாய் காந்திமதி. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு, அப்படிதானே? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. காஞ்சிக்கு போனால் அவள் காமாட்சி, மதுரைக்கு போனால் அவள் மீனாட்சி, காசிக்கு போனால் அவள்
விசாலாட்சி. எங்கள் சென்னையிலே இருக்கிற மயிலாப்பூருக்கு நீங்கள் வந்தால் அவள் கற்பகாம்பாள். கருமாரி, இங்கே வந்தால் முத்துமாரி. எத்தனை 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 வடிவங்கள், எவ்வளவான பெயர்கள், என்னென்ன பேர் பார்த்தீங்களா? பேரை நீங்க எழுதி கூட முடிக்க முடியாது. என்னென்ன பெயர்கள். எல்லைக்காளியாக ஒரு இடத்திலே நிற்கின்றார், பராசக்தியாக ஒரு இடத்திலே நிற்கின்றார். என்னென்ன பெயர்கள், என்னென்ன வடிவங்கள். ஆனால் அத்தனையையும் இணைக்கின்ற ஒரு பொன் பட்டு. எல்லா கடவுள்களும் நம்மால் வணங்கப்படுகிறவர்கள். எல்லா மதங்களுக்கும் பெருமை. நம்முடைய மதத்தில், குறிப்பாக நம்முடைய சைவத்தில் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆண்டவருக்கு கொடுக்கின்ற இடத்தை அடியவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு தத்துவம் என்பது இதை தவிர வேறு எங்கிலும் இவ்வளவு பெரிய அளவில் இருப்பதாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை இல்லை. ஆண்டவனுக்கு கொடுக்கிற இடம் சைவத்தில் உண்டு, வைணவத்தில் உண்டு, ரெண்டுத்திலும் இங்கே இருக்காரு. பெருமாள் பக்கத்திலே இருக்கு. திருநெல்வேலிக்காரன் ஒருவன் தான் சார் எனக்கு தெரிஞ்ச மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்கு மச்சான் வந்தா பாக்கி எல்லா ஊர்லயும் அப்பா நினைப்பாங்களோ, நம்ம 2 நாள் இருக்கோம், விருந்தாடிட்டோம், நம்ம போயிடலாமா, நீ எல்லா ஊர்லயும் பயப்படும். திருநெல்வேலிக்காரங்க அந்த பயமே கிடையாது. ஏன்னா இந்த பெருமாளே வந்து மச்சான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு. அந்த திருமணத்துக்கு தாரை வார்க்க கொடுக்க வந்த அந்த இதோட இருக்காரு, தாரை வார்த்து கொடுக்க சொம்போடே இருக்காரு. உற்சவராக வெளியே வருகிற போது அதோடு தான் வர்றாரு. ஒரு எவ்வளவு இங்கே இந்த இடம் அவருக்கு பிடிச்சிருந்தா பொண்ணு கட்டி கொடுத்துட்டு போன இடத்துல நிக்கவே மாட்டோம் தானே. நாங்க தங்கச்சியை கட்டி கொடுத்து போறதுல இருக்காருன்னா அவ்வளவு அன்பான மண் இது என்பதால் பெருமாளுக்கு இங்கிருந்து போக மனசு கிடையாது. திருநெல்வேலியில யார் யாரெல்லாம் பொண்ணு எடுத்திருக்கீங்களோ அந்த மச்சானெல்லாம் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பர்மனண்டா தங்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இதுக்கு மட்டும் கம்மியா கை தட்டுங்க, ஏன்னா அவங்களுக்கு பயமா இருக்கு, வந்துட போறாங்க. இந்த மண்ணினுடைய உபச்சாரம் என்பது அப்படிப்பட்டது தானே. அந்த பேச்சுவார்த்தையிலே இருக்கிற குளிர்ச்சியும் இந்த மண்ணினுடைய சாப்பாடு வேற எங்க கிடைக்கும் நமக்கு? சாப்பிட்டு போறியலா என்று கேட்டால் சாப்பிட்டா தான் போக முடியும், இல்லாட்ட போக முடியாது என்ற அர்த்தம். அது இந்த மண்ணுக்காரு. இப்போ பகவானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாகவதனுக்கு கொடுக்கிற ஒரு மண் என்பது இந்த மண். சைவத்திலும் உண்டு, அது வைணவத்திலும் உண்டு, ரெண்டுத்திலுமே உண்டு. அவ்வை கிழவி விட்ட போய் முருகன் கேள்வி கேட்கிறார். அவ்வை கிழவிட்ட முருகன் ஏன் கேள்வி கேட்கிறார்? முருகனுக்கு தெரியாதா? முருகனை விட அறிவில் சிறந்தவர்கள் வேற யார் இருக்க முடியும்? ஞானத்தினுடைய வடிவமே முருகன் தானே. அது சைவத்திலே வந்தவர்களுக்கு நல்லா தெரியும். குகப்பரம்பரை என்று அதை சொல்லுவாங்க. குகப்பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு. அருணகிரிநாதரிலிருந்து, பாம்பன் சாமிகளிலிருந்து, குமரகுருபரிலிருந்து, அதற்கு முன்னாடி அகத்தியரிலிருந்து, இவங்க எல்லாரும் குகப்பரம்பரைன்னு சொல்லுவாங்க. ஏன் குகப்பரம்பரைனா முருகனிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் இவர்கள். இந்த குகப்பரம்பரையில அகத்தியருக்கு முன்னாடி அகத்தியர், நாரதர் எல்லாம் குகப்பரம்பரையில் உண்டு. இதுல அகத்தியருக்கு முன்னாடி முருகனிடம் உபதேசம் பெற்ற முதல் மாணவர் யார் சொல்லுங்க? முருகனிடமிருந்து உபதேசம் பெற்ற முதல் மாணவர் அவங்க அப்பா தான். அப்பாவுக்கே பாடம் சொன்ன அளவுக்கு ஞானத்தினுடைய பிழம்பாக இருக்கிறவர் முருகன். ஆனால் நடேசன் வேறு, குகேசன் வேறு அல்ல. நடேசனும் குகேசனும் ஒன்று என்பதுதான் சைவத்திலே நாம் பேணி வருகின்ற ஒரு கருத்து. சிவன் என்கின்ற அந்த பெரு நெருப்பினுடைய கண்விழி சுடரிலிருந்து தெரிந்த ஒரு சிறு நெருப்பிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். அப்ப நடேசனும் குகேசனும் ஒன்று இந்த மண்ணில் வேற வேற கிடையாது. அந்த முருகன் ஞானத்தின் வடிவமான முருகனுக்கு பதில் தெரியாதா? முருகன் போய் அவ்வையிடம் கேள்விகளை கேட்கிறார். எதற்காக? அந்த பதில்களை அழகு தமிழில் அவ்வை சொல்லுகிற போது அந்த
இந்த தமிழின் இனிமையால் நமக்கெல்லாம் பயன் கிடைக்கும் என்பதனால முருகன் கேள்வி கேட்கிறார். எது ரொம்ப பெருசு அவையே என்று கேட்கிறார். என்ன கேள்வி? எது ரொம்ப பெருசு? அதற்கு அவை பிராட்டி பதில் சொல்லுகின்றார். பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்படிதானங்க? பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படை. நான்முகன் கரியமான் குந்தியில் வந்தோர். புரியுதா இல்லையா? அங்க சேர வேற போய் போறீங்க. இப்பதான் சொன்ன நடுவில் இருக்கிறவங்க கிளம்ப மாட்டாங்க நம்பிக்கையோட சொன்ன. நடுவில் இருக்கிறவங்க 4-5 பேர் கிளம்புறாங்க. பெரியது கேட்பின் எரி தழல் வேலோய். அவருடைய வேல் இருக்கே அது எரி தழல் மாதிரி இருக்கும். அவள் சொல்றா பெரியது கேட்பின் எரி தழல் வேலோய். பெரிது பெரிது புவனம் பெரிது. எல்லாத்துலயுமே பெருசுன்னா இந்த உலகம் தாம்பா பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு. ஆனா இந்த உலகத்தை படைத்தது யார்? பிரம்மன். நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் என்ற பெருமாளை போய் பாருங்க. கரியமால் திருமாலினுடைய வயிற்றிலிருந்து வந்தவர் தான் பிரம்மன். அதான் ஒரு தாமரையில அப்படியே இருப்பார். நீங்க எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம். நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன். கரியமால் பார்க்கடல் மிசை கிடப்போன். கடல்ல தான் இருக்காரு அவர். கடலோ குறுமுனி அங்கையுள் அடக்கும். குறுமுனினா யாரு? அகத்தியர். அகத்தியரினுடைய கையில வந்து கடலையே அவர் எடுத்து குடிச்சிட்டாரு ஒரு சமயம். தண்ணிய வத்தி போச்சு. இவ்வளவு பெரிய கடல்ல தான் மகாவிஷ்ணு படுத்திருக்கிறார் என்றால் அப்ப அவர் தானே ரொம்ப பெரியவர். அந்த கடல் தானே ரொம்ப பெருசு. இல்ல அந்த கடலோட பெருசு குறுமுனி அகத்தியர் தான். ஏன் அந்த கடலையே அவர் குடிச்சிட்டார். குறுமுனி கலசத்துள் அடக்கம். அந்த அகத்தியரே ஒரு சின்ன கலசத்துக்குள்ள போனார். கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். இந்த கலசத்தை பாம்பு தன்னுடைய ஒரு தலையிலே தாங்கி. அப்ப யாருங்க பெருசு? இப்ப சொல்லுங்க. இவ்வளவு லைன் வந்தாச்சு. நம்ம பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனத்தை விட நான்முகன் பெரியவன். நான்முகனை படைத்தவனே கரியமால். கரியமாலோ கடலிலே படுத்திருக்கிறார். அந்த கடலையே அகத்திய முனிவர் கையால் வாங்கி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த அகத்தியரே ஒரு சிறு கமண்டலத்தில் இருக்கிறார். அந்த கலசத்தை தலையிலே பாம்பு தாங்கி. அப்ப பாம்பு தானே பெருசு என்றால் அதோடு அவை பாடலை நிறுத்தவில்லை. அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம். அந்த பாம்பை தன்னுடைய கையிலே இருக்கிற மோதிர விரலில் மோதிரமாக அணிந்திருக்கிறாளே உமையவள். அவதான் பெரியவளாப்போ அப்படின்னு கேட்கிறான் முருகன். உமையோ இறைவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம். அந்த உமை இருக்கிறாளே இங்க சிவபெருமானுடைய பாகத்துள் ஒடுக்கம். பாருங்க வேற எங்கேயாவது நீங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெண்ணுக்கு தனக்கு சரிசமமான இடத்தை கொடுத்து நம் அத்தனை பேருக்கும் வழிகாட்டி இருக்கிறார் சிவபெருமான். நீதான் கீழே, பொம்பளைனா பொம்பளையா இருக்கணும், இவ்வளவுதான் உன்னால முடியும். அந்த பேச்சே இங்க கிடையாது. நீங்க எல்லாம் முதல்ல கோயிலுக்குள்ள வரீங்களா? திப்பு திப்பு திப்புன்னு நெல்லையப்பருடைய அருளை பெறுவதான வர்றீங்க. முதல்ல யார பாத்தீங்க? காந்திமதி ஆத்தாள பார்த்துட்டு தான் ஐயாவை பார்க்கணும். அது பைரவ கோயில்களே அப்படிதான். சில பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போனா டைம் ஆச்சு ஓடி போய் நேர பெருமாளை பார்க்கணும். செய்யக்கூடாது. முதல்ல தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும். ஏன்னா தாயார் தான் அப்ளிகேஷன் போடுவாங்க. கேட்கிறான் பிள்ளை, சின்ன பிள்ளை பெருமாள் சொல்ல செய்யக்கூடாது. பல பாவம் செஞ்சிருக்கான். அவன் கேட்கறத கொடுக்கவே கூடாது. தப்பு தான் செஞ்சான். என்ன செய்யறது? அவன் நிலைமை அப்படி. போனா போறான். செஞ்சு கொடுத்துருங்கன்னு அவனுக்காக அப்ளிகேஷன் போடுறது தாயார் தான். நம்ம வீட்டுல அப்படித்தானே நடக்கும். பயலுக்கு நேர போய் அப்பாட்ட ஒண்ணு கேட்டுருவோம்ல. இப்ப ஆனா கேக்குறாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளை இருந்த போதும் பயப்படும். இப்ப பையன் அம்மாட்ட திருத்திட்டே சொல்றான். அடிக்கடி ரூட்ல வராது, மரியாதையா இருக்காதுன்னு. எப்படிமா இவருமே கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்கணும். அந்த அம்மா மனசுக்குள்ள நினைக்குது, எனக்கும் அதே கேள்விதான்டா. இப்போ பதில் தெரியும்.
நீங்க இங்க வர்ற போது காந்திமதி தாரை பார்த்துட்டு தான் நெல்லையப்பரை பாக்குறீங்க. அப்ப உமையவள் தான் ரொம்ப பெருசாய். உமையவள் இறைவர்க்கம் பாகத்துள் ஒடுக்கம். அப்ப எல்லாத்தையும் விட இறைவன் தான் பெரியவன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோமா இப்ப எல்லாரும்? அப்ப அதனால சொல்லியிருக்க, இவ்வளவு லாமா பதில் சொல்லியிருக்கா. கடைசியில எங்க